அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்னையின் அருளாலும் பகவானுடைய எல்லையற்ற கருணையினாலும் நாம் புத்தகம் 6 இரண்டாவது கேண்டோ வே ஆஃப் ஃபேட் அண்ட் தி ப்ராப்ளம் ஆஃப் பெயின் என்ற கேண்டோவை முடித்திருந்தோம். இப்பொழுது அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளப் போவது புத்தகம் 2, த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த புத்தகத்திற்கு. இதில் 15 கேண்டோ இருக்கின்றது. முதல் கேண்டோ த வேர்ல்டு ஸ்டார், உலக ஏணிப்படி. இந்த புத்தகம் 2 முழுவதுமே பகவானுடைய யோக பயணத்தை சித்தரிப்பதாகும். பகவான் தான் செய்த யோகத்தில் தான் அனுபவித்த உணர்வுகளை எல்லாவற்றையும் இந்த 15 கேண்டோக்களில் காட்டியிருக்கின்றார். அவை முடிந்த பிறகும் இன்னமும் அவர் நினைத்த ஒரு சாதனையானது முடிக்கப்படாமலேயே இருக்கிறது என்பதும், அதற்கு தெய்வத்தின் துணை வேண்டும், தெய்வமே இங்கு அவதாரமாக இறங்கி வந்தால் ஒழிய அவர் நினைத்ததை சாதிக்க முடியாது என்ற பெரிய உண்மையும் அவருக்கு தெரிகின்றது. அது புத்தகம் 3ஆக மலர்கின்றது. மொத்தம் 22 கேண்டோவில் பகவானுடைய அனுபவங்கள் வந்திருக்கின்றது. எப்படி 22 என்றால், புத்தகம் 1 3, 4, 5 அந்த 3 கேண்டோ, புத்தகம் 2 15 கேண்டோஸ் அண்ட் புத்தகம் 3 4 கேண்டோ எல்லாமா சேர்ந்து பகவானுடைய யோகத்தை காட்டியிருக்கின்றன. இதே அனுபவங்களை அன்னையாரும் அனுபவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது முதல் நாள் இரவு பகவான் எழுதி முடித்த வரிகள் அவருக்கு அன்னையாருக்கு படித்து காண்பிக்கப்பட்ட பொழுது, இதே அனுபவங்கள் நேற்று இரவு எனக்கு ஏற்பட்டது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இருவருடைய யோகமும் ஒன்றித்த யோகமே என்பதும் நமக்கு தெரிகின்றது. பகவான் செய்திருக்கின்ற யோகமானது, இங்கே சாவித்திரியில் காட்டியிருக்கின்ற யோகமானது த யோகா ஆஃப் அசென்ட், ஏறி செல்லும் யோகம். புக் 7 அன்னையினுடைய யோகம், அதாவது யோகா த புக் ஆஃப் யோகா சாவித்திரியினுடைய யோகமாக காட்டியிருப்பது இரக்கத்தை, த யோகா ஆஃப் டிசென்ட். அந்த யோகா ஆஃப் டிசென்டினுடைய இறுதி முடிவாகத்தான் சாவித்திரியால் சத்தியவானினுடைய உயிரை, ஆன்மாவை அவனுடைய பூத உடலுக்குள் மறுபடி கொண்டு வர முடிகின்றது. இந்த 2 யோகங்களும் இணைந்தது தான் நமது பரிபூர்ண யோகம், த யோகா ஆஃப் அசென்ட் அண்ட் த யோகா ஆஃப் டிசென்ட். யோகா ஆஃப் அசென்ட்டில் பார்க்கும் பொழுது மன்னருடைய பயணமாக அது அமைகின்றது. அமல்கிரனுக்கு பகவான் எழுதிய கடிதத்தில் கூறுகிறார், அதை உங்களுக்கும் அனுப்பி இருக்கிறேன். மன்னர் அஸ்வபதியின் யோகம் 3 நிலைகளை கொண்டது. முதலாவது, தனி மனிதனாக தன்னுடைய சொந்த ஆன்மீக முழு நிறைவடைதலை செய்கிறார். அது புத்தகம் 1 மன்னரின் யோகம் என்று விளக்கப்படுகிறது. அடுத்து, மனித இனத்தின் குறிப்பிட்ட பிரதிநிதியாக எல்லா தளங்களின் உணர்வினையும், ஆல் பிளேன்ஸ் கான்ஷியஸ்னஸ் கண்டுபிடிக்கவும், இங்கே பூவுலகிற்கு அவற்றை சொந்தமாக்கவும் உயரங்களில் ஏறுகிறார். இது புத்தகம் 2 காட்டப்படுகிறது. இருப்பினும் அது தனி மனிதன் அடைந்த வெற்றியே. இறுதியாக அவர் தனக்கென ஆசைப்படாது உலக மாந்தருக்காக, உலக முழுதளாவியதோர் உணர்தலுக்காகவும் புதியதோர் படைப்பிற்காகவும் ஆர்வம் உறுகிறார். அது புத்தகம் 3 தெய்வீக அன்னையில் விவரிக்கப்படுகிறது. பகவானே தன்னுடைய யோகத்தை பற்றி இங்கே காட்டியிருக்கின்றார் அமல்கிரனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில். இப்போ இந்த
புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். த ட்ராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், உலகங்களில் பயணிப்போம். இப்போ நமக்கு 3 கேள்விகள் இங்கே எழும். யார் அந்த பயணி? யார் உலகங்களில் பயணிக்க போவது? ரெண்டாவது, அவர் எதுக்காக போகணும்? இந்த மாதிரி பயணம் செய்யணுமா? உலகங்கள்னு சொல்லியிருக்கே, அப்போ அந்த உலகங்கள் எல்லாம் போகணும்னு சொன்னால் ஏதோ காரணம் இருக்கணும். அது என்ன காரணம்? மூன்றாவது, அவன் பயணிக்கும் உலகங்கள் எவை எவை? எந்த உலகங்களுக்கெல்லாம் அவர் செல்கின்றார்? நம்முடைய புராணங்களில் கூட சித்தரிக்கப்பட்டிருக்கிறது 7 மேலுலகங்கள் 7 கீழுலகங்கள் என்று. அதாவது 14 உலகங்கள், பாதாள லோகம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இங்கு பகவானும் இந்த கேண்டோ 7 and 8 அதில் பார்க்கும் பொழுது அந்த பாதாள லோகத்திற்குள், இருளிற்குள் செல்கின்றார். இப்போ நம்ம கேள்விகளுக்கு வருவோம். இந்த பயணி யார்? இந்த பயணி என்பது மன்னர் அஸ்வபதி. ரெண்டாவது கேள்வி, அவன் எதற்காக பயணிக்க வேண்டும்? இதற்கான விடையை புத்தகம் 1 5வது கேண்டோவில் 84லிருந்து 88 வரிகளில் பகவான் காட்டியிருக்கிறார். In the void he saw thrown the omniscience supreme, a will, a hope immense now seized his heart, and to discern the superhuman's form, he raised his eyes to unseen spiritual heights, aspiring to bring down a greater world. அண்ட பாழ் வெளியினுள் அவன் கண்டான் முடிசூடிய வாலறிவாளனான பரமபுருஷனை. இப்போது பரம சங்கற்பம் ஒன்று, அளப்பரிய நம்பிக்கையொன்று அவன் நெஞ்சகத்தினை பற்றியது. அஃதன்றி அதிமானுட வடிவொன்றினை உய்த்துணர வேண்டியும் அவன் தன் விழிகளை இதுவரை கண்டிரா ஆன்மீக உயரங்களுக்கு உயர்த்தினான். ஓர் உயர் உலகினை கீழிறக்கி கொண்டு வரவென ஆவலுற்றவாறே ஏகினான். அப்போ எதற்காக பயணிக்கிறார்? ஓர் உயர் உலகினை கீழிறக்கி கொண்டு வரவென ஆவலுற்றவாறே. இப்பொழுது இருக்கின்ற உலகம் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதில் காண்பது முழுமையடையா தன்மையை. அவரால் உய்த்துணரப்படுகின்றது, இந்த உலகம் இன்னும் முழுமை அடையவில்லை. பரிணாம வளர்ச்சியானது முற்றிலும் முடிந்துவிடவில்லை. இதற்கு மேல் ஒன்று இருக்கின்றது, அதனை இங்கே கீழே இறக்கி கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த மேலே இருப்பது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அது நேரடியாக சென்று அடைய முடியாத ஒன்று. உயர் இறைவனை நேரடியாக சென்று அடைய முடியாது. மன்னர் அஸ்வபதிக்கு தெரியும், இறைவன் இங்கே உள்ளிருப்பாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று. அதாவது இன்வல்யூஷன். இந்த உள்ளிருப்பாக இருப்பவன்தான் வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றான். அந்த வெளிப்படுதலானது முழுமை அடையவில்லை. எப்பொழுது அது முழுமை அடையும்? இதைவிட உயர்ந்த நிலைக்கு சென்றால், இப்பொழுது இருக்கும் நிலையை விட உயர்ந்த நிலைக்கு சென்றால் அது நிறைவேறும் என்று அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அதனால்தான் அவர் இங்கே ஆன்ம விடுதலை யோகமும் அதன் மகத்துவம்னு மன்னரின் யோகத்தில் 5வது கேண்டோவாக வந்திருக்கின்றது. அதே போல் இங்கே ஆன்மாவின் விமோச்சன யோகம் என்று அதற்கு முன்னாலேயே புத்தகம் 1 3வது கேண்டோவிலேயே அவருடைய ஆன்மாவானது இந்த தலைகளிலிருந்து எல்லாம் விடுபட்டு கொண்டு விட்டது. அதன் பிறகு அவர் அடைந்த அந்த விடுதலை யோகத்தினால் அவருக்கு கிடைத்த மகத்தான அனுபவங்கள் அங்கே காட்டப்படுகின்றன. அதையும் முதலிலேயே பகவான் உரைத்திருக்கின்றார் புத்தகம் 1. புத்தகம் 1 காட்டியதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கே புத்தகம் 2 வந்திருக்கின்றது. நிறைவடையாத ஒன்று நிறைவடைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதை முழுமை பெறச் செய்வதற்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும்.
தெரியாத ஒன்றை எப்படி நம்மால் இங்கே கொண்டு வர முடியும்? என்னெல்லாம் இருக்கு, இன்வல்யூட்டடாக வந்துருக்கின்ற இறைவன் எங்கனமாக இப்படி வந்திருக்கின்றான், ஏன் இந்த நிலையை அவன் அடைய வேண்டும் என்பதெல்லாம் அவருக்குள்ளே கேள்விக்குறிகளாக எழுகின்றன. இறைவன் தான் இங்கு வெளிப்பட்டு வந்திருக்கிறான் என்றால் ஏன் இந்த ஒரு கீழ்நிலை? அன்னை சாவித்திரியின் அம்மா கேட்டார்கள் இல்லையா, ஏன் இப்படி உன் இறைவன் இங்கு வெளிப்பட்டு வந்திருக்கான் என்றால் ஏன் இந்த ஒரு நிலை மரணமும் துன்பமும் என்று. அதனால அதே போன்றதொரு கேள்வி மன்னரின் உள்ளத்திலும் எழுகின்றது. அதனால்தான் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். எப்படி இறைவன் இங்கு இவ்வளவு தன்னை தாழ்த்தி கொண்டு, உயர்ந்த நிலையில் இருப்பவன், சூப்பர் கான்சியன்ட்டுக்கும் மேலே தி சுப்ரீமாக இருக்கின்றவன், இங்கே எப்படி இன்கான்சியன்ட்டுக்குள்ள தன்னை பெருத்த தியாகத்தை செய்து கொண்டு அப்படியே குப்புற வீழ்வது போல் இங்கே வீழ்ந்திருக்கின்றான். இதை கண்டறிய வேண்டும். எந்த நிலையில் இது ஏற்பட்டது என்பவற்றையெல்லாம் அறிய வேண்டும் என்ற ஒரு அதீத வேட்கை அவருக்கு எழுகின்றது. அந்த வேட்கை தான் அவரை மேலே எழும்பி செல்ல செய்கின்றது. அவருடைய ஆன்மா விடுதலை அடைந்து விட்டது. எதனாலும் இப்பொழுது கட்டுண்டு இருக்கவில்லை. இந்த புவி உணர்வினாலோ புவியின் அழுத்தத்தினாலோ கடமைகளினாலோ எதாலும் அவர் கட்டுப்படவில்லை. இப்பொழுது ஆன்மா முழுமையாக சுதந்திரம் அடைந்து இருக்கின்றது. இந்த சுதந்திர நிலையில் அவரால் உயரே ஏறி செல்ல முடிகின்றது. அந்த சுதந்திரம் என்பது மிக மிக அவசியம். தலையுண்டு இருப்போமானால் நாம் இந்த தலைகளுக்குள்ளேயே சிக்கி கொண்டிருப்போம். நம்மால் மீண்டு வரவே முடியாது. ஆனால் ஒரு தடவை விடுதலை அடைந்து விட்டால் அதன் பிறகு அந்த ஆன்மாவானது உயரங்களுக்குத்தான் செல்லும், உயரங்களை நோக்கி செல்லும். இன்னும் என்ன இருக்கின்றது, இன்னும் என்ன இருக்கின்றதுன்னு. ஆனால் இவரோ யோகி, வாழ்வு முழுவதுமே யோகமாக செய்பவர். ஆக இவருடைய யோகமானது முழு மனித குலத்திற்காக, உலகிற்காக இருக்கின்றது. அவர் பயணிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த பயணத்தின் பொழுது அவருடைய, அதாவது புத்தகம் 1 5வது கேண்டோவிலேயே இங்கே காட்டி இருக்கின்ற 2வது உருமாற்றம், அவருக்குள்ளே அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கின்றது. நம்ம கேண்டோ 3ல் பார்த்துருப்போம். அவர் விடுதலை அடைய அவருக்கு இலா, சரமா, சரஸ்வதி போன்ற தெய்வ சக்திகள், பெண் தெய்வங்களின் உதவி வருகின்றது. அவர் மென்மேலும் முன்னேறி ஓவர் மைண்ட் அந்த அளவையும் தாண்டி அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு சீக்ரெட் நாலேஜ் அவருக்கு கிடைக்கின்றது. இந்த ஒரு நிலையை அடைந்ததனால் அவருக்கு ரகசிய ஞானங்கள் போதிக்கப்படுகின்றன, தெரிய வருகின்றன. அதன் பிறகு அந்த ரகசிய அதன் பயனாக அவருக்கு அடுத்த நிலை, அடுத்த உருமாற்றம் நடக்கின்றது. இங்கே கனவுகளின் அன்னை என்பவள் அவருக்கு புதியதோர் ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறாள். தி மதர் ஆஃப் ட்ரீம்ஸ். பகவான் அதை பற்றி ஒரு கவிதை கூட எழுதியிருக்கின்றார். அவளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கின்றது. அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால அவருக்கு பரமனின் கோடிக்கணக்காய் விரிந்து செல்லும் இல்லமதன் முன்வாயில் மின்னும் அந்த இல்லத்தின் நுழைவாயிற்பாதை, அற்புத முகப்பு, எழிலார் உப்பரிக்கை இவையெல்லாம் காண கிடைக்கின்றன. இது எல்லாமே புக் 1 கேண்டோ 5ல் வருது. கடைசியில் போக போக ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இவை எல்லாமுமே. அந்த மேல் உலகமும் கீழ் உலகமும் ஒரு கோல்டன், ஒரு தங்க ஏணியாலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் படிக்கட்டுகள் வைரமணி கற்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மேலே ஏறவும் கீழே இறங்கவும் முடியும். இதுதான் இந்த யோகத்தினுடைய முக்கியமான ஒன்று. மேலே ஏற ஏற தெய்வ சக்தியானது கீழே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யும். அதே போல ஏறுகின்ற ஆன்மாவானது இறங்கவும் செய்யும். அந்த அனுபவங்களை பெற்று தக்க வைத்து கொள்வதற்காக அதற்கு ஒரு இரக்கமும் தேவைப்படுகின்றது. அதே அனுபவத்தை அஸ்வபதி மன்னரும் பெற்றிருப்பார். அது கேண்டோ 3ல் காட்டப்பட்டிருக்கும். சாவித்திரியை எடுத்துக்கொண்டோமானால் எல்லா கேண்டோஸுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். எந்த இதுவுமே ஒரு தொடர்ச்சியற்று போய்விடாதது.
இப்போ உங்கள் வசந்தா சொன்ன மாதிரி புக் ஆஃப் யோகா படிக்கும் பொழுது புக் ஆஃப் ஃபேட்டு அந்த செகண்ட் கேண்டோட லைன்ஸ் எல்லாம் அங்கே ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாமுமே இப்போ நாம் பார்க்க போவது புத்தகம் 2 தான். த ட்ராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸு, உலகங்களில் பயணிக்கவனை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ஆனால் அவை எல்லாமுமே புத்தகம் ஒன்றோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன. அவருக்கு அந்த ஞானங்கள் கிடைத்த பிறகுதான் அடுத்த நிலைக்கு செல்ல முடிகின்றது. அந்த புத்தகம் 1 3வது காண்டத்தில் அவர் மேலே ஏறுவதும் கீழே வீழ்ச்சி வருவதுமாக இருப்பான். ஆனாலும் அந்த வீழ்ச்சியினால் அவன் இருக்கும் நிலையில், அந்த நிலையில் முன் பெற்ற அனுபவங்களை முற்றிலுமாக கிரகித்து கொண்டிருப்பான் என்று அதே இந்த வரிகள், இந்த கருத்தை கொண்ட வரிகள் அங்கே பகவான் காட்டியிருப்பார். அதே போலதான் அந்த ஒவ்வொரு வீழ்ச்சியையும் பரமன் இந்த ஆன்மாவுக்கு செய்யும் ஒரு பெரும் உதவியாகவும் இருக்கின்றது என்றும் கூறியிருப்பார். நாம் ஏறுகிறோம், சமயத்தில் இறங்கி கீழே விழுந்து விடுகிறோம் என்றாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த யோகத்தில் ஏற்றமும் இறக்கமும் ரொம்ப சர்வ சாதாரணம். ஆன்மாவின் ஏறுதல், அதன் பிறகு ஒரு வீழ்ச்சியுறுதல், அந்த வீழ்ச்சியில் அடைந்த ஏற்றத்தை உணர்ந்து அதற்கு மறுபடி சென்று அதற்கு மேலும் உயர வேண்டும் என்று ஆர்வமுறுதல். இது இந்த யோகத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது. இந்த பரமனுடைய அந்த ஒரு உலகின் தோற்றமானது அவருக்கு கிடைத்து விடுகின்றது. கேண்டோ 5ல் காமிச்சிருக்கார் பகவான். அந்த நிலை அவருக்கு கிடைத்த பிறகு பரமனை காண தரிசிக்க முடிகின்றது. அவன் இருக்கும் இடத்தில் இங்கே இந்த ஒளியானது இருக்கின்றது. அதில் வரும் அந்த உப்பரிகைக்கு முன்னால், அந்த நுழைவாயிலுக்கு முன்னால் பல உலகங்களும் வந்து சந்திக்கின்றன என்று வந்திருக்கும். அந்த உலகங்களின் ஒளியானது அங்கே காணப்படுகின்றது. அதன் பிறகு அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே செல்ல வேண்டும். இப்போ அவர் அங்கே நின்று கொண்டு இருக்கும் இடமானது பரமனின் நுழைவாயிலில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். புத்தகம் 1 5வது கேண்டோவில் காட்டப்படுவது அஸ்வபதி மன்னர் ஆன்ம உயரங்களில் ஏற்கனவே ஏற தொடங்கிவிட்டார் அவர். அதன் பிறகுதான் அவர் இறைவன் எங்கனமாக இறங்கி வந்திருக்கக்கூடும், அந்த நிலைகளை நான் அறிய வேண்டும் என்று அவர் அடுத்தடுத்து பயணிக்கின்றார். இந்த இடத்திற்கு வந்த பிறகு அங்கே அந்த பரமன் உட்கார்ந்திருக்கும் எழிலார்ந்த உப்பரிகை, இந்த பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதனுடைய அந்த மாளிகையின் முன் முகப்பு வாயில் அப்படியே அங்கே இருக்கின்றது. அதில் போய் நின்றுகிறார். அப்பொழுது அவர் காண்பது an organ scale of the eternal's acts mounting to their climax in an endless calm, paces of the many-visaged wonderful predestined stadia of the evolving way, measures of the stature of the growing soul. They interpreted existence to itself and, mediating twixt the heights and deeps, united the veiled married opposites and linked creation to the ineffable. A lost high world was seen where all worlds meet. In its summit gleam, where night is not nor sleep, the light began of the Trinity Supreme. அங்கே சச்சிதானந்தத்தை அவர் காண்கிறார். நித்தியனின் ஒவ்வொரு செயலும் இசையின் பல்வேறு பண்களாம். அவை முடிவிலா அமைதிதனில் தம்மின் சிகரம்தனை தொடுமாம். ஒவ்வொரு அடியும் பன்முகம் கொண்ட அற்புதனின் நடையேயாம். முன்பே விதிக்கப்பட்ட பரிணாமகதியே சுழலும் ஒவ்வொரு உலகும். வளரும் ஆன்மாவின் தன்மையை விளக்கும் அளவுகளேயாம். இருப்பின் தன்மையை அவை தமக்கே விளக்கும் பண்புடைத்து, மற்றும் உயரங்களுக்கும் பள்ளங்களுக்கும் இடையே நிற்கும் நடுவராகி மறைவில் மணந்துள்ள இரு முரண்களை இணைக்கும். படைப்பினை பரமனோடு இணைக்கும். ஆங்கே அனைத்துலகமும் ஒன்றாய்ச் சேரும் இறுதி உன்னத உலகினை கண்டனன். அதன் சிகரம் தன்னில் இரவும் துயிலும் இல்லாது பேரொளி துலங்கும். சச்சிதானந்தமெனும் முக்கூட்டின் ஒளி பாய்ந்து வர கண்டனன். இப்போ அவருக்கு தெரிந்து விட்டது,
இந்த எல்லா உலகங்களும் ஒன்றாய் சேரும் இறுதி உன்னத உலகம் பரமன் இருக்கின்ற இடம். அங்கிருந்து அந்த சச்சிதானந்தத்தின் ஒளியானது பாய்ந்து வருகின்றது. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்து சென்று விட்டார். இந்த அனைத்து உலகமும் ஒன்றாய் சேரும்னு அப்போ அந்த அனைத்து உலகமும் அவரிலிருந்து இறங்கி வருகின்றன. அந்த பரமனிலிருந்து சச்சிதானந்த முக்கூட்டிலிருந்து கீழே இறங்கி வருகின்றன. இந்த இரக்கத்தை இவர் ஏறி சென்று பார்க்க போகின்றார். இதுதான் இந்த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸினுடைய ஒரு சாரம். எதற்காக இது நடக்கின்றது என்பது இதற்கும் முன்னாலேயே இருக்கின்ற வரிகளில் கூட அந்த பேஜ் 89 நம்ம பார்க்கும் பொழுது அங்கேயும் வரும் இந்த உலகத்தை பற்றிய ஒரு வர்ணனை. ரொம்ப மிகவும் அழகான வர்ணனை அது. இதை யார் காட்டுகின்றார்கள் என்றால் அந்த கனவுகளின் அன்னை. இதை காட்டுவது கனவுகளின் அன்னை. ஏனென்றால் அவர் கனவு காண்கிறார். இது போன்ற ஒன்று இருக்கின்றது, இந்த உலகம் இப்படியே இருந்திருக்காது, அது ஏதோ ஒரு உன்னத நிலையில் இருந்திருக்கும். இறைவன் இங்கே வந்திருக்கிறான் என்றால், அவனே இங்கே வந்திருக்கிறான் என்றால், அவன் உன்னதத்தை இழந்து இங்கே நிற்கின்றான் என்றால், அவன் படிப்படியாகத்தான் இறங்கி வந்திருக்க முடியும், நேராக வீழ்ச்சி அடைந்திருக்க முடியாது. அந்த உயரங்கள் என்ன, அதைத்தான் இங்கே நமக்கு அந்த வரி சொல்கின்றது. வளரும் ஆன்மாவின் தன்மையை விளக்கும் அளவுகளேயாம். இந்த பரிணாம கதியில் சுழல்கின்ற ஒவ்வொரு உலகும் இந்த ஆன்மா சென்றடைய வேண்டிய நிலைகள். பேஜ் 89 88 இருக்கு பாருங்க, 524வது வரி. Ascending and descending twixt life's poles, the serried kingdoms of the graded law, plunged from the everlasting into time, then glad of a glory of multitudinous mind, and rich with life's adventure and delight, and packed with the beauty of matter's shapes and hues, climbed back from time into undying self, up a golden ladder carrying the soul, tying with diamond threads the spirit's extremes. In this drop from consciousness to consciousness, each leaned on the occult inconscience power, the fountain of its needed ignorance, archmason of the limits by which it lives. இந்த இடத்துல பகவான் காட்டியிருப்பது மிக மிக அழகான ஒரு கருத்து. இக்னரன்ஸ், அறியாமையானது இங்கே தேவையாக இருக்கின்றது. நான் ஏன் இப்படி அறியாமையோடு இருக்கின்றேன், எனக்கு என்றைக்கு அறிவு வரும் அப்படின்னு நம்ம கேள்வி நமக்குள்ளே எழுகின்றது. ஆனால் இங்கே இந்த அறியாமையும் தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஈச் லீன்ட் ஆன் தி அக்கல்ட் இன்கான்சியன்ஸ் பவர். அக்கல்ட் அதாவது உள்ளே மறைமுகமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இன்கான்சியன்ட் அச்சேதனத்தினுடைய பவர், த ஃபவுண்டன் ஆஃப் இட்ஸ் நீடட் இக்னரன்ஸ், அது அதற்கு தேவைப்படுகின்றது. ஆகவே இங்கே அதற்கு முந்தின வரியெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எப்படி அவை யாவும் இங்கே வந்திருக்கின்றன என்று தெரிகின்றது. தமிழில் அதனுடைய இதை படிக்கிறேன். பரபிரம்மமாகிய ஈசன் மேலே நித்தியத்தினின்று இங்கே கீழே காலமாகிய களத்தினில் இறங்குகின்றான். பின்னர் பலவாய் ஆன மனங்களை பெற்ற மகிமையில் திளைத்து, துணிகர முனைப்பினில் கழித்து, நுகர்ச்சிகள் மூலம் செறிவடைந்து, சடத்தின் அநேக வடிவ நிறங்களின் எழிலினை சுமந்த வண்ணம் காலம் என்னும் இகத்தினின்று இரவா பேராண்மை நிலைக்கு ஏறுகின்றான். ரொம்ப அழகாக இருக்கு. இதே கருத்தை நம்ம முன் பார்த்தோமே, செகண்ட் கேண்டோ புக் 6, அதுலேயும் அதே தான் வந்திருக்கு. என்ன வந்திருந்தது, பலவாய் ஆன மனங்களை பெற்ற மகிமையில் திளைத்து, துணிகர முனைப்பினில் கழித்து, நுகர்ச்சிகள் மூலம் செறிவடைந்து, இவ்வளவும் அங்கே நமக்கு கிடைக்கின்றது. இறைவன் அப்படி இறங்கி வந்திருக்கின்றானாம்.
பரபிரம்மன் ஆகிய ஈசன் மேலே இருந்து இங்கே வந்து இவ்வளவுத்தையும் அனுபவித்து கடைசியாக என்ன செய்கின்றான்? காலம் என்னும் இகத்து நின்று இரவா பேரான்ம நிலைக்கு ஏறுகின்றான். அவை கீழே இறங்கி வந்த மனிதனாக வந்தவன் மனிதனாக இருந்து கொண்டு இரவா பேரான்ம நிலைக்கு உயர்கின்றான், மேலே ஏறுகின்றான். கீழே இறங்கி வந்து விட்டான், இப்பொழுது மேலேயும் ஏறுகின்றான். அவனை சுமக்கும் பொன்மையை ஏணி வைரமணி கயிற்றினால் இக பரம் இரண்டையும் இசைவாய் இணைத்து பிணித்திடும். இகத்தையும் பரத்தையும், கீழ் உலகங்களையும் மேல் உலகத்தையும் இணைத்து பிணைக்கின்றது. ஆன்மா இங்கனம் படிப்படியாக இறங்குகையிலே ஓர் உணர்வினின்று மற்றோர் உணர்வினில் இறங்குகையிலே அங்கே ஒவ்வொரு உலகும் அச்சேதனத்தின் மறை இயல் ஞான சக்தி அதனை சார்ந்தே உள்ளது. ஸோ இறங்கி வரும்பொழுது அந்தந்த உலகங்களுக்குரிய சக்தி நிலையை அது பெற்று வருகின்றது. அதை சார்ந்து தான் இருக்கின்ற நாம் பார்க்க போகின்றோம். அடுத்தடுத்து வரும்பொழுது இப்போ இந்த வேர்ல்டு ஸ்டார்லேயே வந்துடும். ஒவ்வொரு உலகமும் இருக்கின்றது. ஒவ்வொரு உலகத்திற்கும் நியதிகள் உண்டு, எல்லைகள் உண்டு, அவற்றிற்கான நிறம் உண்டு. எல்லாமே ஃபஸ்ட்டு கேண்டோலேயே பகவான் சொல்லியிருப்பார். அந்த ஒவ்வொரு உலகம் அப்போ நிறைய உலகுகள் இருக்கு என்று நமக்கு தெரிகின்றது. அவை அச்சேதனத்தின் இன்கான்சியன்ட் கேபிட்டல் அங்கே கொடுத்துருக்கார். இன்கான்சியன்ட்னு மறையியல் ஞான சக்திதனை சார்ந்தே உள்ளது. இங்குள்ள அறியாமை இன்றியமையாத ஒன்றாகும். மறையியல் ஞான சக்தியாம் சிற்பி சமைத்துள்ள வரம்புகளிலே இன்றியமையா அறியாமை குடிகொண்டுள்ளது. ஏறுகையிலே ஓர் உணர்வினுக்கு மற்றோர் உணர்வினுக்கு ஏறுகையில் ஒவ்வொரு உலகும் அந்த பரமநிலைக்கே ஏகிட விழைந்திடும். அகிலத்திற்கும் மூலமாகிய அப்பரம் புலமே அகிலத்திற்கும் புகழாம் இல்லம். இந்த உலகுகள் வந்ததும் அந்த இல்லத்தினின்றே அன்றோ. ஸோ இந்த உலகு வந்தது அங்கேருந்து வருகின்றது, படிப்படியாக இறங்கி வருகின்றது. எல்லாவற்றையும் புக் 2க்கு முன்னாலேயே புக் 1 கேண்டோ 5 பகவான் காட்டி விடுகின்றார். சாவித்திரியில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம் என்னவென்றால், ஒரு கேண்டோவும் ஆரம்பிக்கும் பொழுது முந்தைய கேண்டோவனுடைய தொடர்ச்சி அங்கே வரும். அந்த முந்தைய கேண்டோவனுடைய தொடர்ச்சியை, அந்த முடிவு அது எப்படி இருக்கு என்றை காட்டிக்கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காண்டத்தை பகவான் காட்டியிருப்பார். ஆகவே ஒரு கேண்டோவை நம்ம படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு முந்தின கேண்டோவை பற்றி கொஞ்சமாகவும் நம்ம கடைசி வரிகளோ இல்லை அதில் இருக்கிற அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கொண்டு கடைசி வரிகளை பார்த்து புரிந்து கொண்டு அப்புறம் இந்த புதுசாக படிக்க போகிற கேண்டோனுடைய ஆரம்பத்தை படித்து கொண்டோம்னா இதுக்கும் அதுக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரியும். இப்போ இது இங்கேயே முதல்லே காமித்து விடுங்க. இது 626 வரிகள் இருக்கின்றன. இது முந்தின புக் 1 கேண்டோ 5ல். ஆனால் அதுலேயே எங்கே 539 531 பகவான் ஆரம்பிச்சுடுறார். அடுத்த உலகங்கள் இருக்கின்றன, பரமன் இறங்கி வந்திருக்கின்றான். இங்கே ஒவ்வொரு உலகம் அதற்கான நிலையினை பெற்றிருக்கின்றது. இறுதியாக அச்சேதனத்திற்குள் வந்து விழுகின்றது. அந்த இன்கான்சியன்ட் முழுவதுமாக இங்கே அறியாமையை தனக்கு தேவையான ஒன்றாக வைத்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையுமே அங்கே காட்டி விடுகின்றார். இந்த நிலை எப்படி வந்திருக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது அஸ்வபதி மன்னர் சென்று ஆராயப் போகிறார். ஒவ்வொன்றாக அவர் சென்று போகின்றார். இறுதியாக across the unfolding of the seas of self appear the deathless countries of the One. தன் இருப்பெனும் ஐம்புலன்களின் வலையினின்றும் ஆழ்களினின்றும் மீண்ட பின்னர் அங்கே அந்த ஏகனின் மரணமில்லா நாடுகள் தோன்றலாயின. கடைசியில் என்ன ஆகின்றது? ஐம்புலன்களின் விடுதலை பெறுகின்றார். அதுதான் கேண்டோ 5ஓட முக்கியமான கருத்து. அதிலேருந்து விடுபட்ட பின்னர் அங்கே இவர் பார்க்கிறார் தன்னுடைய இருப்பினுடைய அது ஏகன் அதிலிருந்து மீண்ட பின்னர் இறைவனுடைய மரணமில்லா நாடுகளை அவர் பார்க்கின்றார். இதற்கு மேலே இருக்கின்ற உலகங்கள் அங்கே எக்காலத்தும் இருந்து கொண்டிருக்கின்றன, அழிவதில்லை. இந்த உலகத்தை பார்த்ததோடு நமக்கு முடிகின்றது.
அதன் பிறகு அடுத்து மன்னருக்கு பிறிதோர் உண்மை புலப்படுகிறது. அதாவது there he could enter, there awhile abide. அவ்வுன்னத உலகினுள் அவன் நுழைய முடியும், சற்றே வாழவும் முடியும். ஸோ இப்போ இந்த உலகங்களுக்குள்ளெல்லாம் நுழைய முடியும், அங்கு சற்று தங்கி இருக்கவும் முடியும், அவற்றை அறிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் இங்கே என்ன தெரிகின்றது? அந்த உலகங்களை சென்று அடைவதற்கு சரியான பாதைகள் இல்லை. அதே போல இவர் போகின்ற வழியில் என்னெல்லாம் இருக்கப் போகின்றதோ அவை கொடுக்க போகின்ற ஆபத்துகளும் அவருக்கு தெரியாது. அதையும் அவர் எதிர்கொள்ள துணிந்து விட்டார். இப்போ மூன்றாவது கேள்விக்கான பதில், அவன் பயணிக்கும் உலகங்கள் எவை எவை? A voyager upon uncharted routes, fronting the viewless danger of the unknown, adventuring across enormous realms, he broke into another space and time. வரையப்படா பாதைகளில் அப்பிரயாணி அறியாதவை அளிக்கப் போகும் புலப்படா ஆபத்துக்களை எதிர்நோக்கியவாறு பலவாய் விரிந்த மாபெரும் உலகங்களின் ஊடாக துணிகரமாக பயணிக்கத் தொடங்கினன். அந்த யோகி வேறொரு காலம் தன்னிலும் தேசம் தன்னிலும் கடிதனில் காலடி பதித்து நின்றனன். இதோட புக் 1 கேண்டோ 5 முடிகின்றது, இறுதி வரிகள். இப்போ இன்னொரு இடத்துக்குள்ள நுழைவதற்கு தயாரான நிலையை மன்னர் அஸ்வபதி அடைந்து விட்டார். அதை பகவான் காட்டி அடுத்த உலகங்கள் எவை, உலக ஏணிப்படி இப்பொழுது இருக்கின்ற உலகம், அதை விவரிக்கப் போகின்றார். இந்த உலகம் இறங்கி வந்த இடத்தை அவர் சென்றடைந்து காணப்போகின்றார். உலகம் இருக்கின்றது தெரிகின்றது, ஆனால் அந்த உலகம் எங்கே இருந்து வந்தது, அது எப்படி இருக்கின்றது என்பதெல்லாம் தான் இந்த வேர்ல்டு ஸ்டாரில் நாம் பார்க்க போகின்றோம். இந்த புத்தகம் 2 15 காண்டங்கள் உள்ளன. சுமார் 6000 வரிகளை கொண்டு இக்காவியத்தில் கால் பகுதியாக அமைந்துள்ளது. பகவானின் யோகம் இக்காவியத்தின் கால் பகுதி. மிகவும் தெளிவாக காட்டியிருக்கின்றார். ஒவ்வொன்றையும் அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். இப்புத்தகத்தை பகவான் காட்டுவது பலவாக விரிந்து செல்லும் சூஷ்ம தளங்களின் சூஷ்ம உலகங்களின் வரைபடத்தையே. இவை எங்கே இருக்கின்றன? நாம் வசிக்கும் ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டுள்ளன. இன்னொன்றும் உள்ளது, அதுதான் மன்னர் அஸ்வபதி பருப்பொருள் உலகிலிருந்து விலகி ஆன்ம உலகுகளுக்குள் செல்லத் துவங்குகிறார். கிங் அஸ்வபதி journeys from matter to spirit. The yoga of ascent begins. இந்த இடத்துல தான் அவருடைய அந்த ஆன்மாவினுடைய ஏற்றம் தொடங்குகின்றது, அந்த யோகம் தொடங்குகின்றது. இப்போ நாம் பார்க்க போகின்ற முதற்காண்டம் 256 வரிகளை 3 பகுதிகளாக கொண்டிருக்கின்றது. இதில் பகவான் அஸ்வபதிக்கு காட்டுவது போல் நமக்கு காட்டுகிறார். இறைவன் பல நிலைகளில் வெளிப்பட்டு வருவதை ஒரு பரந்த மொத்தமான காட்சியாக காட்டுகின்றார். டீட்டெயிலாக இல்லை, மொத்தமாக காட்டுகின்றார். அதன் பிறகு ஒவ்வொன்றாக அவர் செல்கின்றார். அடுத்தடுத்த கேண்டோக்களில் அவர் ஒவ்வொன்றாக செல்கின்றார். இவை எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்றும் அவை எவ்வாறு நம் வாழ்க்கையை பாதிக்கின்றன என்றும் எடுத்து காட்டப்படுகின்றது. இதுதான் நம்ம பார்க்க போகின்றோம்.